Okay, so today we are going to start a new tense, that is past continuous tense. Okay, past continuous tense. Okay, ஒரு குட்டி ஒரு explanation ஒன்று தரேன். Okay, now tell me first உங்களுக்கு இருக்கக்கூடிய ஐடியாஸ் சொல்லுங்க பாப்போம். past continuous tense என்ன? ஆ அது என்ன ஃபார்மேட்டில் வரும்? அது சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? verb எப்படி வரும்? அதோட மீனிங் என்ன? நார்மலாக சொல்லுங்க பாப்போம். நார்மலாக ஒரு ஐடியாவை சொல்லுங்க, அதுக்கு பின்னாலும் நம்ம டீப்பாக படிப்போம். ஜஸ்ட் ஒரு நடந்ததை சொல்றதுக்கு. ஓகே, நடந்த ஒரு விஷயத்தை நாம சொல்றதுக்கு இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எதோட கனெக்ட் ஆனது? present tense, பாஸ்ட் பாஸ்ட் கண்டினியூஸ் எதோட கனெக்ட் ஆனது? ஓகே, இது வரைக்கும் நம்ம படிச்ச டென்ஸ், ரெண்டு டென்ஸை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேயா, பாருங்க. என்ன? ஐ பிளேட் கிரிக்கெட். என்ன டென்ஸ் இது? Present. I played cricket. Past tense. Simple past tense. என்னது? Simple past tense. பாருங்க, I played past tenseல இருக்குது. அப்ப இது simple past tense. ஓகேயா, simple past tense. ஓகே, அடுத்தது நாங்க ஒன்று பார்த்தோம். I am playing cricket. இது என்ன? Present continuous. Very good. Present continuous. ஓகே, இது ரெண்டையும் ஜாயின் பண்ணது தான் நம்மட பாஸ்ட் கண்டினியூஸ். இது ரெண்டையும் ஜாயின் பண்ணது தான் பாஸ்ட் கண்டினியூஸ். ஆகவே ஒரு டென்ஸ் தான். சரியா பாருங்க, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ன்னு சொன்னா அது என்னத்தை சொல்லும்? இப்போ ஐ ஆம் பிளேயிங் கிரிக்கெட்னு சொன்னா அந்த செயல் இப்போது நடந்து கொண்டு இருக்குது. அந்த செயல் இப்போது நடந்து கொண்டு இருக்குது. ஐ ஆம் பிளேயிங் கிரிக்கெட். பாருங்க, ஐ ஆம் பிளேயிங் கிரிக்கெட். நான் இப்போது கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தேன். ஐ பிளேட் கிரிக்கெட்ண்டா பாஸ்ட் நடந்து முடிஞ்சு. விளையாடி முடிஞ்சு. இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி இந்த பாஸ்ட் டென்ஸையும் பாருங்க. இது ஐ பிளேட் கிரிக்கெட் எஸ்டர்டே, இது ஐ ஆம் பிளேயிங் கிரிக்கெட் நவ். இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி நான் பாஸ்ட் டென்ஸ்ல குறிப்பிட்ட ஒரு நேரத்துல இந்த விஷயத்தை செய்து கொண்டிருந்தேன். ஐ வாஸ் பிளேயிங் கிரிக்கெட் ஓகே. நான் இதுக்கு மீனிங் சொல்ல பாப்போம். ஐ வாஸ் பிளேயிங் கிரிக்கெட் எஸ்டர்டே அட் திஸ் டைம். நான் இந்த டைம்ல கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தேன். நேத்து இந்த டைம்ல நான் கிரிக்கெட் விளையாடி கொண்டு இருந்தேன். நேத்து இந்த டைம்ல கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தேன். அப்போ பாஸ்ட் டென்ஸ்ல நாம ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருந்தேன். ஓகே, பாஸ்ட் டென்ஸ்ல நான் ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருந்தேன் என்று சொல்றதுக்காக வேண்டித்தான் நாங்க இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்றது. ஓகே, விளங்கிச்சா புள்ளகள்? அந்த சிச்சுவேஷன் விளங்கிச்சா? ஸோ இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் என்று சொல்றது, அதாவது இறந்த காலத்துல ஒரு குறிப்பிட்ட டைம்ல நான் இந்த விஷயத்தை செய்து கொண்டிருந்தேன் என்று சொல்றதுக்கு தான் இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்றது. இது அதிகமாக எங்க வரும்னு கேட்டா, இது வந்து ஸ்டோரி நெரேஷன்ல. ஸ்டோரி, நான் ஒரு கதையை சொல்றோம். நான் சின்ன வயசுல இருக்கும்போது இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு, சரியா, இப்படி ஒன்று நடந்துச்சு அப்படின்னு சொல்லி, அப்படி இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு கதை ஒன்றுண்டா, ஒரு பேய் கதை ஒன்று சொல்லிக்கிட்டேயோ, இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு ஸ்டோரி ஒன்று நெரேட் பண்ணிக்கிட்டே, அப்போ இப்படி இந்த டைம்ல இப்படி நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கும் போது இந்த விஷயம் நடந்து கொண்டிருந்துச்சு, இப்படி நடந்துச்சு அப்படின்ட்டு அந்த ஸ்டோரியை நெரேட் பண்ணும்போது, ஒரு பாஸ்ட் இவெண்ட்டை நெரேட் பண்ணும்போது தான் நாங்கள் இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஓகேயா? ஓகே புள்ளைகள்? ஓகே, அப்ப இதுல ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு கேட்டா, சப்ஜெக்ட், சரியா, சப்ஜெக்டோட சேர்த்த மாதிரி வாஸ் அல்லது வ ரெண்டுல ஏதாவது ஒன்று வரும். ஓகே, வாஸ் அல்லது வ, அதோட சேர்த்து வேர்போட ஐஎன்ஜி வரும். வேர்போட ஐஎன்ஜி வரும். ஆகவே ஈஸியானது. உதாரணமா பாருங்க, ஐக்கு என்ன வாஸ் வருமா, வ வருமா? I was playing. ஓகே, அடுத்தது பார்ப்போம். வி was வருமா, வ வருமா?
Were. We were drinking. We were drinking. Okay. You. You Were. 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 Okay, very good. You were writing. You were writing. Okay. They. Were. They were. Read this. They were. Laughing. What do you mean by laughing? சிரிக்கிறது. Sirika. Smiling da. புன்னகைக ஸ்மைல் என்று சொன்னா ஒருத்தரை பார்த்து என்ன புன்னகைக்கிறது. லாஃப் என்று சொன்னது யாராச்சும் ஜோக்ஸ் என்ன சத்தம் போட்டு சிரிப்போம். தட்ஸ் லாஃபிங். ஓகே. தே வர் லாஃபிங். ஓகே. ஹீக்கு வாஸ் வருமா வருமா? Was. He was. Okay. He was studying. He was studying. Okay. Sheக்கு என்ன வரும்? Was. She was listening. Okay. Itக்கு என்ன வரும்? Was. It was sleeping. ஓகே. ஓகே. அடுத்தது நாங்க இந்த டென்ஸ் எல்லாத்தையும் ஓகேயா டென்ஸ் எல்லாத்தையும் நம்ம படிச்சு விளங்கி யூஸ் பண்ணக்கூடிய ஆகவே ஒரு முக்கியமான ஒரு இடம் தான் வந்து ஸ்டோரிஸ். ஓகே. அதுவும் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை பொறுத்த வரையில் நீங்கள் இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அதிகமாக ஸ்டோரிஸில் பார்க்கலாம். ஓகே. நவ் டெல் மீ, ஆர் யூ ஆல் இன்ட்ரெஸ்டட் இன் ஸ்டோரி? உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா? Yes. எஸ். எல்லாருக்கும் பொதுவாக சின்ன வயசுலேருந்தே ஏன்னா ஸ்டோரின்னு சொன்னால் நல்லாவே விருப்பம். ஸோ டு யூ ஹாவ் த ஹேபிட் ஆஃப் லிஸ்னிங் ஆர் வாட்சிங் ஆர் ரீடிங் டு ஸ்டோரிஸ்? Yes, sir. Yes, sir. ஓகே. வாட் கைண்ட் ஆஃப் ஸ்டோரி யூ ரீட்? Fairy tales. ஃபேரி டேல்ஸ். ஓகே. வேற? Okay, are you all interested in reading a scary or horror story? Horror, what do you mean by horror? Hmm? Okay, horror. H-O-R-R-O-R, horror. Okay. ஒரு horror story பாப்மா. Okay. Horror story ondu I am going to play. Okay. In the horror story I made that story. Okay. I wrote that story and after that how do you call? I edited a video. Okay. அந்த ஸ்டோரி அப்படியே சப்டைட்டிலில் போகிற மாதிரி அதில் விஷுவல்ஸ் எல்லாம் போட்டு சவுண்ட்ஸ் எல்லாம் போட்டு அவங்களுக்கு அந்த ஸ்டோரியை ஒரு மூவி மாதிரி எடிட் பண்ணிக்குது. ஓகே. ஸோ இதில் மெயின் எங்களோட நோக்கம் என்னன்னு சொன்னால் அதில் வரக்கூடிய பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். சரியா? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த ஸ்டோரியையும் கேளுங்க, அதே மாதிரி அதில் வரக்கூடிய பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அதே போல் அதில் வரக்கூடிய நியூ வொக்காபுலரிஸ், எப்போவுமே நாங்கள் ஒரு புதிய டெக்ஸ்ட் வாசிக்கிறதா இருந்தாலும் புதிய விஷயம் ஏதாவது படிக்கிறோம்னாலும் அதில் கட்டாயமாக வரக்கூடிய புதிய சொற்கள், வொக்காபுலரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்டார்ட்லேயும் சொல்லிக்கிறேன். ஓகே. ஸோ வொக்காபுலரி வரக்கூடிய புதிய வேர்ட்ஸை மார்க் பண்ணி வைங்க. மீனிங் தெரியாட்டி ஐ வில் எக்ஸ்பிளைன் த மீனிங். ஓகே. ஐ வில் ரெடி. Yes, sir. Okay, then shall we play the story? Okay, sir. Okay. The shadow in the room. Can you hear the sound? Yes, sir. Okay, okay. Okay, pay your full attention. Only 3 minutes or short story then. Okay, story கேக்குற மாதிரி same time past continuous tense same new word same mark பண்ணுங்க. Okay? Okay, sir. The shadow in the room. It was a rainy night. The rain was falling hard, and the wind was howling outside. Anna was sitting on her bed reading a book.
The room was quiet, and the light from her lamp was glowing softly. While she was reading, she was hearing a creak. It was coming from the corner of her room. She was looking up, but nothing was there. The rain was tapping on the window, and Anna was telling herself it was just the wind. She was going back to her book when she saw a shadow move. It was quick, like something was hiding. Anna was staring at the corner now. She was feeling her heart beat faster. Is someone there? She was asking, but no one answered. The shadow was growing bigger. It was stretching across the wall. Anna was sitting still, too scared to move. She was reaching for her phone, but it was not on her table. Suddenly, the lamp was flickering. The shadow was creeping closer to her bed. Anna was pulling the blanket over her head. She was shaking and whispering, "It's not real, it's not real." The room was becoming darker. She was hearing breathing now. It was slow and heavy, coming closer. She was peeking out from the blanket, and the shadow was right next to her. It was tall, with long arms and glowing eyes. Anna was screaming, but no sound was coming out. The light was going out completely, and the shadow was pulling her into the darkness. The next morning, her bed was empty, and the only thing left was her book lying open on the floor. Okay, students, how was the story? Very good, sir. Very good, sir. As a pioneer, Very Nothing. interesting. Yes, sir. No, sir. then okay, very Sir, good. voice உங்களோட தானே? Oh, yes. நானே எழுதி நானே create பண்ணது. Very good, sir. Well done. Okay, thank you. Okay then, இப்போ செல்ல பாப்போம் அதில் என்ன past continuous tense வந்துச்சு நோட் பண்ணீங்களா? நிறைய டென்ஸ் வந்து past continuous tenseல தான் வந்திருக்கும். சொல்லுங்க பாப்போம் என்னென்ன வந்துச்சு? Heading. ம் She was reading. She was reading. ஒரு டைம் சொல்லி என்ன அந்த டைம்ல இவ வந்து புக் வாசித்து கொண்டிருந்தாள். அவள் புக் வாசித்து கொண்டிருந்தாள். அந்த நேரத்தில் ஒரு சத்தம் கேட்டது. அப்படின்னு நான் தமிழ்லையும் பார்க்கணும் தானே. ஓகே, இப்படி நடந்துச்சு அப்படின்ட்டு டிஸ்கிரைப் பண்ண போக்கில் இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணும். ஓகே, எனி மோர் எக்ஸாம்பிள்ஸ் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு? From this story, sir. Yes, the storyல. And also I have used so many new vocabularies. உங்களுக்கு தெரியாத நிறைய வேர்ட்ஸ் வந்திருக்கும். Is that so? Tapping என்ன sir? Tapping, TAPPING. டப் பண்றங்கிறது தட்டுறதுக்கு சொல்றேன். அப்ப அந்த மழை வந்து the rain was tapping on the window. ஆனா மழை வந்து அப்படியே அந்த வேகமா படக்கிட்ட அந்த ஜன்னல் அடிக்கிற மாதிரி சத்தம் கேட்கும் தானே, அதான் tapping. Sir, I- CREAK, creek. creek, CREAK, creek ன்னு சொன்னா அதுல பாருங்க